லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நாங்க இத்தனையோ கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத பயணத்த குடுத்தது ஜப்பான் தான். இந்த வீடியோல அக்கி அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய பெண்மணிய பத்தி நான் பேசப் போறேன். ஜப்பான்ல எங்களுடைய முதல் நாள்ல எங்களுக்கான கைடு தான் அக்கி. ஏன் அவர் ரொம்ப முக்கியமானவர், அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்ட லெசன்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். அவசியம் முழுமையாக கேட்கவும். ஜப்பானை லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் சொல்றாங்க. அதாவது சூரியன் முதல்ல உதிக்கிறது ஜப்பான் நாட்டில் தான். நாங்க வசிக்கிறது சிங்கப்பூர்ல. சிங்கப்பூரே சுத்தத்துக்கு பேர் போன ஒரு ஊர் தான். ஆனா சிங்கப்பூர்ல வசிக்கிற நாங்களே ஜப்பானுடைய சுத்தத்தை பார்த்து உண்மையிலேயே பிரமித்து போயிட்டோம். ஒரு பக்கம் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நவீனமயமான ஜப்பான் இருக்கு. இன்னொரு பக்கம் மரபை இயற்கையை காக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஜப்பான் இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. சிங்கப்பூர் ஏன் சுத்தமா இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இங்க இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜப்பான்ல ரூல்ஸை தாண்டி அது அவங்களுடைய கல்ச்சர்லயே இருக்கு. அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்கள வாட்ச் பண்றாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதற்காக அந்த நாட்டை அவர்கள் சுத்தமாக வைத்துள்ளார்கள் அப்படின்னு கேட்கும் போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு. 2 ரிலீஜியன் ஜப்பான்ல இருக்கு மெயினா. ஒன்னு ஷின்டோ ரிலீஜியன், அதாவது இயற்கை வழிபாடு. இரண்டாவது புத்திசம், அதாவது பௌத்தம். இந்த இரண்டுமே அவர்களுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கு. போரினால் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு நாடு அப்படின்னா ஜப்பான் தான். அந்த போருடைய பாதிப்பு அவர்களை அமைதியின் பக்கம் திருப்பியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜப்பானும் சரி, புத்திசமும் சரி, ஷின்டோ ரிலீஜனும் சரி, போரற்ற உலக அமைதியை பரப்புகிற, சக மனிதன் மீதான அன்பை செலுத்துகிற கொள்கை அடிப்படையை கொண்டதாக இருக்கு. அந்த ஒரு கொள்கையை பரப்பக்கூடிய இடமாக ஜப்பான் இருக்கு. இதை நான் சொல்றதுக்கான இன்னொரு முக்கிய காரணம் அக்கி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த பெண்மணி தான். ஒரு டூரிஸ்ட் கைடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணமா அக்கி இருந்தாங்க. எந்த ஒரு வேலையும் எப்படி ரசிச்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாவும் அக்கி இருந்தாங்க. ஜப்பானோடைய டோக்கியோ சிட்டியை சுத்தி காட்டக்கூடிய ஒரு பொறுப்பு தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்பனீஸ் பெண்மணி. ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு இடத்தை பத்தியும் அவர் விளக்குனதா இருக்கட்டும், வந்திருந்த எல்லா டூரிஸ்ட் பயணிகள்கிட்டையும் அவர் பழகின விதமா இருக்கட்டும், ஒரு நாள் தானே பார்க்க போறோம் அப்படின்னு இல்லாம வந்திருந்தவங்களுடைய பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப சொல்றது ஒரு பெரிய ஸ்கில் அப்படிங்கிறத தாண்டி மிகச்சிறந்த பண்பா நான் பார்த்தேன். வெறும் டூரிஸ்ட் கைடு அப்படிங்கிற பணியை தாண்டி அவருக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் சொல்ற ஒரு ஆளாக அவர் இருந்தாரு. உண்மையை சொல்லணும்னா நான் தஞ்சாவூர்காரன், நம்ம ஏன் இப்படி ஒரு கைடா மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசையை கூட எனக்குள்ள அவங்க ஏற்படுத்தினாங்க. அக்கி சொன்ன ஒரு விஷயம் தான் என்னுடைய லைஃப் லெசனா எடுத்துக்கிறேன். யூஎஸ்ல அவங்க ஜப்பானீஸ் சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சரா இருந்திருக்கிறாங்க. அப்போதான் 9/11 டெரரிஸ்ட் அட்டாக் நிகழ்ந்திருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இமிகிரேஷன் பாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விதமான டஃப்பான சுச்சுவேஷன் நிகழ்ந்துச்சு, எஸ்பெஷலி ஃபார் ஃபாரினர்ஸ். அப்போ அங்க இருந்த ஃபாரின் குழந்தைகள் எல்லாமே ஒரு விதமான பதட்ட நிலையில இருந்தாங்களாம். தங்களுடைய ஆசிரியரான அக்கி கிட்ட அவங்களுடைய பதட்டத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போதான் அக்கி ஒரு முடிவு எடுத்தாங்களாம். தான் செய்யற வேலை எப்போதுமே ஏதோ ஒரு வகையில உலக அமைதியை பரப்பக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்களாம். அதை அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னா, சக மனிதர்கள் மீது காட்டுற அன்புல தான் உலக அமைதி இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. தான் செய்யற ஒவ்வொரு சின்ன செயல்லையும் அன்பை வெளிப்படுத்துறது மூலமா உலக அமைதியை பெற முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. உண்மையை வெளிப்படையா சொல்லணும்னா அவங்க வேலை அவங்க நம்பிக்கையை பிரதிபலிக்க கூடியதாகத்தான் இருந்துச்சு. இதே வழிமுறையை நாமளும் பின்பற்றணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு ஏற்பட்டுச்சு. சக மனிதர்கள் மீது நாம காட்டுற அன்பு நிச்சயமா ஒரு போரற்ற அமைதியான உலகை படைக்க உதவும். நன்றி.